அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி லைஃப் ஸ்மார்ட் ப்ரிவிலேஜ் ப்ராடக்டை பற்றி ஒரு வெபினார். இந்த விஷயத்தை பற்றி சொல்லறதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்டு ரெனவுண்ட் பர்சனாலிட்டிஸ் லைக் வாரன் பஃபே அவங்களுடைய பேசி பற்றி உங்களுக்கு மட்டும் நான் ஷேர் பண்ணட்டும். அவங்களோட பேசி இப்படிதான்: இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். இப்ப யாரும் இது ஃபாலோ பண்ணியால் அவங்களுடைய பினான்சியல் ஹெல்த் ஸ்ட்ராங் ஆயிருக்கு, எப்பவுமே ஸ்ட்ராங் ஆயிருக்கு. எவ்வளவு ஏர்ன் பண்றது ஒரு விஷயமே இல்லை. என்ன முக்கியம், எவ்வளவு உங்கள் சேவ் பண்றணும் அல்ல நீ இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். நம்ம எஸ்பிஐ லைஃப்ல நிறைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு. அதுல முக்கியமான ஸ்கீம் தான் ஸ்மார்ட் ப்ரிவிலேஜ். நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நமக்கு பார்க்கலாம். நம்பர் 1, அதிகமா growth கிடைக்கும். 11 ஃபண்ட்ஸ் இருக்கு இந்த ஸ்மார்ட் ப்ரிவிலேஜ்ல. அதுல ஸ்மார்ட் மார்க்கெட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன் டெலிவர் பண்ணிட்டே இருக்கு. ஈக்விட்டி ஃபண்ட் மோர் தென் 15%. அப்புறம் மிட் கேப் ஃபண்ட் பார்க்கும்போது மோர் தென் 18%. ஈக்விட்டி ஃபண்ட் 2005 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மிட் கேப் ஃபண்ட் 2016 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே நல்ல ஃபண்ட். நம்ம சைடில் அது ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, இது ஒன்லி 5 இயர்ஸ் பேமெண்ட் மட்டும்தான். ரெகுலர் பிரீமியம் இருக்கு, ஆனா கூட இந்த 5 இயர்ஸ் பேமெண்ட் நம்ம கஸ்டமர் எல்லாமே ப்ரிஃபர்ட் பிரீமியம் பேமெண்ட் என்னன்னு கேட்டால் 5 இயர்ஸ். அது என்ன அட்வான்டேஜ் என்றால் லாங் டைம் பினான்சியல் பர்டன் இருக்காது. தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டால், இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கம்பனண்டும் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பனண்டும் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பனண்ட் வெல்த் கிரியேட் பண்ணும். அப்புறம் இன்சூரன்ஸ் கம்போனன்ட் இப்போ ஏதாவது ஆச்சால் நம்ம லவ்டு ஒன் ஸ்டாக் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. 4வது பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, லிக்விடிட்டி. அது ஒன்றும் இல்லை, தேவை சமயத்து நமக்கு மணி தேவைன்னா நமக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ் எப்போ வேணாலும் விட்ரோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபுல்லாவோ பார்ஷலாவோ விட்ரோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன எமர்ஜென்சி இருந்தாலும் நமக்கு அது மீட் பண்ண முடியும். இப்போ குழந்தைகளுடைய எஜுகேஷன் அதுக்காக யூஸ் பண்ணா நமக்கு பார்ஷல் விட்ரோ பண்ணி நமக்கு அதுக்கு அந்த எஜுகேஷன் ஃபண்ட் பண்ண முடியும். தென் அப்புறம் லாயல்டி அடிஷன். இந்த பெனிஃபிட் வேற எந்த பினான்சியல் ப்ராடக்ட்லுமே கிடைக்கல. லாயல்டி அடிஷன் என்னன்னு கேட்டா, எவ்ரி 5 இயர்ஸ் a percentage ஆஃப் ஃபண்ட் வேல்யூ அது அடிஷனலா இந்த அக்கௌண்ட்டில் பே பண்ணணும். இது ஃபண்ட் பெர்ஃபார்ம் அதிகமா பண்றதுக்கு உதவியாயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் 1% ஆஃப் ஃபண்ட் வேல்யூ, 10 இயர்ஸ் 2.5% ஆஃப் ஃபண்ட் வேல்யூ, 15 இயர்ல 3.5% ஆஃப் ஃபண்ட் வேல்யூ அதிகமா அந்த ஆட் பண்ண. 20th இயர்ல அது 5%, 25th 6%, 30th இயர்ல அது 7%. ஃபண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேலே இது ஆட் பண்ணணும். இது நம்ம ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னொரு உதவி. தென் அப்புறம் என்ஆர்ஐஸ்க்கு ரீபார்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. அது என்னன்னு கேட்டா, நமக்கிட்ட பார்ஷல் பெனிஃபிட்ஸ் அல்ல மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே நமக்கு அந்த அக்கௌண்ட்ல ரிப்பார்ட்டேட் பண்றதுக்கு இருக்கு. அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆனா எல்லாமே நமக்கு அதில் கிரெடிட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும், நம்ம நகை சேல்ஸ்லோ இல்லைன்னா லேண்ட் சேல கிடைக்கக்கூடிய அமௌண்ட் நமக்கு ஈஸியா அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பெரிய உதவி. அப்போ இதுக்கு இந்த டாக்ஸ் ஆங்கிள் பார்க்கும்போது ஏடிசி பெனிஃபிட்டும் இருக்கு, அப்புறம் லாங் டைம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. இது நமக்கு பெட்டரா நமக்கு அதிகமா நமக்கு இன்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, அவங்களோட ஃபண்ட் வேல்யூ உங்களோட ஷேர் பண்ணணும். இது எதுக்காகன்னு கேட்டா, நமக்கு ஸ்ட்ராங் நம்ம ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஃபண்ட் வேல்யூ ஸ்டேட்மெண்ட் உங்களோட ஷேர் பண்ணணும். நம்பர் 1 கஸ்டமர் 2019 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க பிரீமியம் எவ்வளவுன்னு கேட்டா 10 lakh. எவ்வளவு நாள் கட்டிருந்து 5 இயர்ஸ் பே பண்ணிட்டு இவங்க 5 இயர்ஸ் எல்பிபிடி ஒர்க் பண்ணியாச்சு. எந்த ஃபண்ட் ஒர்க் பண்ணியிருந்தா மிட் கேப் ஃபண்ட் ஒர்க் பண்ணியாச்சு, ரைட்? அப்போ அவங்கள்ட்ட இன்னைக்கு 5 இயர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ஃபண்ட் வேல்யூ பார்க்கும்போது 1.24 crores இருக்கு. இப்போ எவ்வளவு கிடைச்சுன்னா நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 5000 இந்தியன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு. அது பார்க்கும்போது மோர் தென் 19% இருக்கு. இன்னொரு கஸ்டமர் 2018 8 lakhs வச்சு பே பண்ணியாச்சு. டோட்டல் 5 இயர்ஸ் பே பண்ணியாச்சு. டோட்டல் 40 lakh பண்ணிச்சு. எவ்வளவு ஃபண்ட் வேல்யூ இருக்குன்னா 96 lakhs இன்னைக்கு ஃபண்ட் வேல்யூ. அந்த எவ்வளவு நமக்கு கிடைச்சிருந்து பாக்குறது 5000 நம்ம பார்க்கும்போது நமக்கு மோர் தென் 19% அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு.
இன்னொரு கஸ்டமர் 10 lakh வச்சு 5 years பே பண்ணியாச்சு. 19ல ஸ்டார்ட் பண்ணி 5 years பே பண்ணியாச்சு. அவங்க வந்து கம்ப்ளீட் பேமெண்ட் 23ல முடிப்பு 19, 20, 21, 22, 23. அப்புறம் 24லும் 25ல அவங்க வந்து பார்ஷியல் விட்ரோவல் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணியாச்சு. அந்த எவ்வளவு விட்ரோ பண்ணின்னு கேட்டால் 51. அவங்க டோட்டல் கெட்டி அமௌண்ட் வந்து 50 lakh. அவங்க எவ்வளவு பார்ஷியலா விட்ரோ பண்ணின்னு கேட்டா 51 lakh விட்ரோ பண்ணி, அப்போ இன்னும் ஃபண்ட் வேல்யூ பார்க்கும்போது 67 lakhs இருக்கு. அதுல எவ்வளவு நமக்கு இன்கம் கிடைச்சோ அல்ல என்ன ரிட்டர்ன் கிடைச்சுன்னு பார்க்கறதுக்கு 5000 பார்க்கும்போது அது வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 50 to more than 90% அதுவும் கிடைச்சாச்சு. இன்னொரு கஸ்டமர் 2016ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த கஸ்டமர் வந்து 6 lakh வச்சு 5 years பே பண்ணியாச்சு. அப்போ அவங்க வந்து 3 times வந்து 36 lakh அவங்க வந்து விட்ரோ பண்ணி, விட்ரோ பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபண்ட் வேல்யூ இருக்குன்னு கேட்டா 64 lakhs இருக்கு. எகெயின் நம்மள ஐஆர்ஆர் பார்க்கும்போது more than 90% டிஸ்டன்ஸ் இந்த கஸ்டமருக்கு கிடைச்சாச்சு. சோ இது வந்து இந்த மாதிரி பெனிஃபிட் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்கீம் தான் எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் பிரிவிலேஜ். ரைட், எனி இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு 10 lakhக்கு எப்போ என்ன ரிட்டர்ன் கிடைச்சாலும் அது வந்து ஒரு சூப்பராக இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து ரிட்டர்ன் டாக்ஸ் கழிஞ்சு அல்ல இன்ஃபிளேஷன் எல்லாமே ஆப்செட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் பாசிட்டிவானா அதனே நம்ம ரியல் ரிட்டர்ன் சொல்லும். அந்த மாதிரி ஒரு ரியல் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த ஸ்மார்ட் பிரிவிலேஜ். ரைட், ஒரு வெல்த் எப்படி கிரியேட் பண்ணால் சரியான நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியா நமக்கு வெல்த் கிரியேட் பண்ண முடியும். அந்த சரியான நேரம் வந்து போச்சு வித் எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் பிரிவிலேஜ். ரைட், இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்க ஃபியூச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்திருந்தேன் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லுங்க. ஸோ எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் பிரிவிலேஜ். வணக்கம், நன்றி.